குருபர் சமூகத்தினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிருந்து எஸ்டி பிரிவுக்கு மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்திருக்கிறார். இந்திய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகே சார்பில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு திரட்டி வருகிறார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கண்ணனூர் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த டாக்டர் பாரிவேந்தர் குறும்பர் சமுதாய மக்களின் குலதெய்வமாக விளங்கும் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தபோது அவருக்கு தமிழ்நாடு குறும்பர் முன்னேற்ற சங்கத்தின் செயல் தலைவர் உதகை செங்குட்டுவன் மற்றும் கோவில் நிர்வாக தலைவர் தர்மராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மகாலட்சுமி அம்மனை டாக்டர் பாரிவேந்தர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தார். டாக்டர் பாரிவேந்தருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரிவேந்தர் குறும்பர் சமுதாய மக்களின் விருப்பத்தின் பேரில் அம்மன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்தார். மிகவும் தொன்மையான இக்கோவிலில் பல பேருக்கு இலவசமாக திருமணம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். குறும்பர் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான MBCயிலிருந்து ST பழங்குடியினர் வகுப்புக்கு மாற்றுவதற்கான கோப்புகள் மத்திய அரசிடம் உள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு செல்லும் போது குறும்பர் சமூகத்தினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என பாரிவேந்தர் உறுதியளித்தார். குறும்பர் சமுதாய மக்கள் தாங்கள் வழிபடுகிற மகாலட்சுமி கோயிலுக்கு என்னை வர சொல்லி விருப்பப்பட்டார்கள். வந்து பார்க்கிற பொழுது மிக தொன்மையான கோயிலாகவும் அழகு மிளிரும் கோயிலாகவும் இருக்கிறது. இந்த சமுதாய மக்கள் நீண்ட காலமாக MBCயிலிருந்து STக்கு தங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பாராளுமன்றத்தில் வென்று பாராளுமன்றம் சொல்லுகிற போது இதை வற்புறுத்தி அவர்களை ST பிரிவில் கொண்டு வருவதற்கு நான் எல்லா முயற்சியும் செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்கிறேன். டாக்டர் பாரிவேந்தரின் இலவச உயர்கல்வி திட்டத்தால் தன்னை போன்ற ஏழை எளிய மக்களின் கனவு நனவாகியதாக தெரிவித்துள்ள SRM பல்கலைக்கழகத்தில் பயிலும் துறையூரை சேர்ந்த மாணவி அகல்யா தங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் டாக்டர் பாரிவேந்தருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் MP-யாக வெற்றி பெற செய்வோம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நான் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு பாரிவேந்தர் ஐயா கொடுத்த இலவச 5ஆண்டு கல்வி திட்டத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐயா வந்துட்டு இந்த தடவையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்றுருக்காரு. இந்த வருஷமும் ஐயா ஜெயிச்சாங்கன்னா இதே மாதிரி 5 ஆண்டு வந்துட்டு 300 மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச கல்வி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கண்டிப்பாக ஐயா அதை நிறைவேற்றுவார். அடுத்து இந்த தடவை வந்துட்டு 10 லட்சம் உயர்கல்வி மருத்துவமுக்கு செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதையும் சொல்வார். தேர்தலில் வந்துட்டு போட்டிட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்தோட ஓட்டு எல்லாமே ஐயாவுக்கு தான். கண்டிப்பாக இந்த தடவையும் நாங்கள் ஐயாவை ஜெயிக்க வைப்போம். அடுத்த 5 வருஷமும் நம்ம ஐயா தான் ஆட்சி பண்ணுவார். இலவசமாக நம்ம மக்களுக்கு எல்லாம் பண்ணணும்னு வேண்டி கேட்டுறேன். 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற டாக்டர் பாரிவேந்தர் மகாலட்சுமி திருக்கோவிலில் அக்ஷலட்சுமி பிரதிஷ்டை செய்தபோது நன்கொடையாக வழங்கியதாகவும் தங்கள் வாக்குகள் அனைத்தும் டாக்டர் பாரிவேந்தருக்கு தான் என்றும் கலைச்செல்வி என்பவர் தெரிவித்தார். எங்கள் எல்லாரோட ஆதரவும் ஐயாவுக்கு தான் அப்படிங்கிறத நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறோம். போன வருஷம் ஐயா வெற்றி பெற்றதுனால எங்கள் கோவிலில் அஷ்டலட்சுமி அம்மன் பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்காக ஐயா 50,000 ரூபாய் எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த வருஷமும் அவர் வெற்றி பெற்று இன்னும் கோவிலுக்கு நிறைய நன்கொடையாக கொடுக்கணும். எங்கள் ஆதரவும் அவருக்கு தான், அவரோட ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கணும்னு எங்கள் ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்.
இதனைத் தொடர்ந்து பேசிய ராகவி என்பவர் நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் சமுதாய மக்கள் டாக்டர் பாரிவேந்தரின் வெற்றிக்கு பாடுபடுவதாகவும் தங்களுடைய ஆதரவு அவருக்குதான் எனவும் கூறினார். அவர் ஜெயிச்சு வந்தார்னா எங்களை மாதிரி இருக்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவான்ற நம்பிக்கை இருக்குது. எங்கள் இன மக்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கும். எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறது எங்களோட எண்ணம். இந்நிகழ்ச்சியில் ஐஜேகே முதன்மை அமைப்பு செயலாளர் SS வெங்கடேசன், முதன்மை அமைப்பு செயலாளர் சத்யநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.